இது ஒரு தனிநபர் பண்ற விஷயம் அல்ல. அதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், மென், they would have joined their hands together. எல்லாருமா சேர்ந்து தான் இந்த இந்த ரகசியத்தை காத்து வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த 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 ரகசியம் என்பது அவர்களது பால் உணர்வுக்கு, பர்வெர்டட் செக்ஸுக்கு அத்தனைக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அதனால ஒருத்தரை காட்டி கொடுக்கல பாருங்க சார். இதெல்லாம் பெரிய மனுஷங்களுக்கு தெரியாதா சார்? கோவில்ல போய் ஒரு தலித் வந்து தலைவரா இருந்து பார்த்துருக்கீங்களா சார்? தர்மகர்த்தாவா இருந்து சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இல்ல, இந்த சமூகத்துல சானிடேஷன் ஒர்க்கரே ஒரு தலித் அப்படின்றதுனால தானே, தலித்துங்கிறதுனால தான் புதைக்கிறதுக்கு, அவனை தவிர வேற யாரும் புதைக்க மாட்டாங்க, அதனால அவரை வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இதுல யாருமே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவர்கள் அல்லது இன்ன பிற சாதிகளை சேர்ந்தவர்கள், கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அந்த கோவிலினுடைய கமிட்டியில இருந்திருக்க முடியாது. அப்படியே இருந்திருந்தாலும் பெயரளவுக்கு தான் இருந்திருக்க முடியும். அப்போ இது ஒரு நெட்வொர்க் சார். நம்ம சொல்றோம் இல்லையா, போதை மருந்து கடத்தினா அது ஒரு நெட்வொர்க்கு, பாலியல் குற்றங்களுக்காக, அதாவது கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்காக பெண்களை டிராஃபிக்கிங் பண்ணுறாங்களே, அது ஒரு கும்பல் இல்லையா? அதே மாதிரி தான் இது ஒரு கும்பல், இது ஒரு மோசடி கும்பல். இதனுடைய முக்கியமான நோக்கம் அளவு கடந்த செல்வம் சார். அவங்க பர்சனலாகவே பெரிய மனிதர்கள் மட்டுமே இங்கே பெரிய ஆளுகளாக இருக்க முடியும், தர்மகர்த்தாக்களாக. ஆக்சிட் அந்த மூஞ்சி மறைக்கிறதுக்காக வந்து ஆக்சிட் ஊத்துறது, என்ன கொடுமை சார். சின்ன குழந்தையினுடைய கழுத்தை நெரிச்சு அடையாளம் இருந்துச்சு அப்படின்னு அந்த துப்புரவு பணியாளர் ஒரு இடத்துல சொல்றாரு. அப்போ இவ்வளவு கொடூரமான ஒரு கொலையை செய்ய தூண்டுது இல்லையா? அது எப்படி அவங்க நார்மலான மனிதர்களா இருக்க முடியும்? கூட யாராவது இருந்திருக்கணும் சார். இப்படி செஞ்சா இது அழிஞ்சு போகணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருந்திருக்கணும். ஒரு முதல் தடவை சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் இவங்களே பழந்தின்னு கொட்டை போட்டவங்கன்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான ஆட்கள். ஸோ இது தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது. பல பேருக்கு விருந்து படைக்க கூட இதை அனுப்பியிருக்கலாம், நமக்கு தெரியாது. விஷயங்கள் வரணும். இப்போ இன்னைக்கு கேள்விப்பட்ட விஷயம் வந்து மின்னம்பலம் பத்திரிகையில வருகிற பொழுது ஒருத்தர் கூட தனியா வந்து எதையும் பேச மாட்டாங்கிறாங்க அப்படின்னு ஒரு நிருபர் என்கிட்ட பேசினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களது உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, அதனால ஒருத்தருமே வெளியே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த பாதுகாப்பை யார் கொடுக்க முடியும்?